திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், ஆளுநரையும் யூஜிசி நியமிக்கக்கூடிய இருவருமே பாஜக சொல்றதா கேட்பாங்க, அப்போ அங்க அரசியல் புகுந்துராதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, இந்தியா பூராவே எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். 6 தொகுதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு அற்புதமான சூழ்நிலையிலிருந்து கம்யூனிஸ்ட் தலைவர் கம்யூனிஸ்ட் நண்பர் தெளிவா சொல்லிட்டாரு. பேராசிரியர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, பிஜேபி நிராகரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாரு. 234 தொகுதியில் 6 தொகுதிகளில் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க. நான் அதை கேட்டுக்கிறேன். இப்ப கேள்வி என்னன்னா, 142ல ஒரு ஆம்பிகுட்டி இருந்தது. அந்த ஆம்பிகுட்டி, அதாவது as soon as possibleங்கிற ஆம்பிகுட்டி இருந்தது. அந்த 142 வைத்து சுப்ரீம் கோர்ட் பேசலாம். ஆனால் இப்ப ஒரு உதாரணத்துக்கு, துணைவேந்தரை நான் தான் நியமிக்கிறேன், நான் தான் நீக்குவேன், அதனால அவர் நான் சொல்றதை தான் நடத்துவாருன்னு சொன்னா, இப்ப கமிஷன் எல்லாம் நியமிக்கிறீங்களே, ஒரு பிரச்சனை ஏதாவது நீட்டு வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு கமிஷனை நியமிக்கிறீங்க. 86,000 பேர் கருத்து கொடுத்ததா நீங்க சொன்னதா அந்த ராஜன் ஐயா இல்லைங்க எனக்கு தெரியாது, கொடுத்தாங்க பேசினேன்னு சொன்னாரு. அந்த கமிஷன் நியமித்தீங்கன்னா அந்த நீதிபதி நீங்க சொல்றதுதான் கேட்பாரா? அதான் சட்டமா? நியமிப்பதும் நீக்குவதும் உங்களுடைய அதிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, நல்ல விஷயம், தயவு செஞ்சு பண்ணுங்க. 100 கோடியோ 200 கோடியோங்கிறத பத்தி எல்லாம் விவாதம் இல்லாம நல்லவர்களை நீங்க நியமிச்சிருங்க, நன்றி. ஆனா வேந்தராக செயல்படுவதை பற்றி சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்லப்படல. வேந்தராக என்னுடைய பணியை நான் தொடர்கிறேன். 4 வருஷமா நீதிமன்ற கட்டணத்துக்குள்ள வருமான்ற ஒரு கேள்வி இருக்கு சார். என்னங்க? இப்ப கவர்னரை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு திரும்ப செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வையை வெளிப்படுத்தி கண்டிப்பா இவங்க சென்று கொண்டே இருக்கலாம். வில்சன் ஐயா கண்டிப்பா நல்லபடியா அதை கொண்டு போவார். ஆனா பாராளுமன்றம் இந்த 30 நாள் நியமித்தது, 30 நாளுங்கிற அந்த விஷயத்தை நீங்க நியமித்தது தவறு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 5 மெம்பரோ 7 மெம்பரோ 9 மெம்பரோ 13 மெம்பரோ உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை நியமித்தா தான் அது செல்லுபடியாகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறாரு, என்னங்க அர்த்தம்? தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேசலாமா அப்படின்னா என்ன பாகிஸ்தான் தேசிய கல்விக் கொள்கையா பேசணும்? தேசிய கல்விக் கொள்கைங்கிறது 2020க்கு பிறகு இங்கே பேசப்பட்ட ஒரு விஷயம். நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை நீங்க 3வது மொழி படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறீங்க, இந்தி கொண்டு வந்துருவாங்கன்னு நீங்க பயமுறுத்துறீங்க, அது உங்க பிரச்சனை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 4482 பக்கங்களுக்கு மேல் உள்ளதாக நான் அறிகிறேன். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே அரசு பள்ளிகளை சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கு. அதுல RSS நண்பரோ அல்லது எந்த சித்தாந்தவாதியோ இல்லாமல் கிறிஸ்தவர் இருந்திருக்கிறார், இஸ்லாத்தவர் இருந்திருக்கிறார், வெளிநாட்டவர் இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் சேர்ந்து தேசிய கல்விக் கொள்கையை நியமிச்சிருக்காங்க. அதப்போ பெரிய பாவம் மாதிரி என்னங்க ISIS தீவிரவாதிக்கு போய் ஆள் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து சொல்வது ரொம்ப தப்புன்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கோர்ட்டு கிட்ட நம்ம போக போறதே, அதாவது மத்திய அரசு பாராளுமன்றம் போக போறதே 30 நாள் என்று ஜனாதிபதிக்கு நீங்கள் நியமித்தது தவறு. நம்பர் 1, அது உங்களுடைய வேலை இல்லை, அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுடைய வேலை. 2வது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்புல இந்த மசோதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்றீங்க, அதனால நீங்க துணைவேந்தரை நியமிங்க, நீக்குங்க. ஆனால் துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது 3 பேர் அதுல வரணும். அதுல ஒருத்தர் யூஜிசி இருக்கணுங்கிறது இந்திய தேசம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், யூஜிசி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதை கடைபிடித்து கொண்டு நீங்கள் எதை கடைபிடித்துட்டு நீங்க நிராகரிச்சுக்கோங்க. இல்லைங்க திண்டுக்கல் லியோனி அதுதான் கரெக்டா இருப்பாரு, சொல்லுங்க, தப்பே கிடையாது, யார் வேணாங்கிற உங்ககிட்ட தான் மாநில அரசு இருக்கு. ஆனா அப்ப சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த மாநிலம் என்னை தேர்ந்தெடுத்ததுன்னா அப்ப சட்டசபையே வேணாமே, வெறும் திமுக எம்எல்ஏக்கள் மட்டும் உட்கார்ந்துட்டு அவங்க எல்லா முடிவும் எடுக்கலாமே. ஏன் எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் உட்கார்ந்து சட்டசபையில பேசுறாங்க? வெறும் 30 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சதுனால நீங்க மட்டும் முடிவு பண்ணுவீங்களா? அப்போ 30 லட்சம் வாக்கு கம்மியா வாங்கினதுனால எதிர்கட்சியா இருக்கிறவங்க வாய் திறக்க பாஜக ஜெயிச்சிருக்கு. என்னங்க, டெல்லியில 2 லட்சம் ஓட்டு தான் பாஜக ஜெயிச்சிருக்கு மொத்தமாவே. கிடையாதுங்க, ஆட்சி மாற்றம்ங்கிறது 25 வருடங்களுக்கு அப்புறம் வந்திருக்குங்கிறது தான் நீங்க பார்க்கணும். நீங்க தவறா இல்ல கார்கே, நீங்க தவறா போயிடக்கூடாது. நான் சொல்ல வந்தது 40 ஓட்டுல ஜெயிச்ச அப்பா ஐயா கூட இன்னொரு கோர்ட்டுக்கு போய் அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு சபாநாயகர் ஆகலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இந்த பாருங்க, நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம், நீங்களே எந்திரிச்சு வெளில போங்க அப்படின்னு சட்டசபையில எதிர்கட்சியில நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்னு என்னுடைய பயம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன தகவல் மட்டும் அண்ணனை தயவு செஞ்சு நல்லா படிக்க சொல்லுங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு. அதுல இன்னும் சொல்லணும்னு சொன்னா, இவர்கள் ஜாதிய பாகுபாடு படிப்பை
உயர் வகுப்பினருக்காகவும் பணம் இருக்கிறவர்களுக்குமாக மாற்றுகின்றதா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது இன்னொரு விஷயம் நான் ஒரு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 154 ஏக்கர்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால கவர்னர் ஒன்றும் வந்து பெரிய அதிகாரி இந்த மாநிலத்துக்கு ஆகிவிட மாட்டார். ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 2 நிமிஷம், ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். வடநாட்டில் இருந்து ஏரோப்ளேனில் இங்கே வந்து 8 செயின் ஸ்நாச்சிங்கை நடத்திட்டு திரும்ப ஃப்ளைட்லேயே ஏறி ஒருத்தர் வடநாட்டுக்கார ஓடி போயிடுறான். அவனை இன்னைக்கு போலீஸ் பிடிச்சிருக்கு. இதை நீங்க வேற ஏதாவது ஒப்பிட்டுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஆனா ஒப்பீடுகள் இருக்கு, மன்னிக்கணும். இல்ல இது ஒப்பீடு இல்ல, அவர் தப்பு இது. அப்படியெல்லாம் இவங்க நடந்துக்க கூடாது. இங்க தமிழ்நாட்டை உறிஞ்சுவதற்கான இடமாக இதை மாற்றக்கூடாது. ப்ரொஃபசர் காயத்ரி, இறுதி கருத்து. சார், நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் கோ நியமிக்கிறது நீக்கிறதை தவிர மற்றது ஆளுநரிடத்தில் இருக்கிறது. எப்படி நீங்க வந்து நீட்டுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் போனாதான் அதற்கு ஒரு முடிவு கிடைக்குமோ, அதே மாதிரி யூஜிசி உள்ள வரக்கூடாது, மத்தவங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் உயர்கல்விக்குள்ள யாரும் பேசக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் வரணும். அது வரைக்கும் யூஜிசி என்ன சொல்லியிருக்கோ அந்த நார்ம்ஸ் படி நீங்க நியமிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினாதான் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சர்டிபிகேட் வேலிடா இருக்கும். இல்லைன்னா நாம அரசியல் பண்ணலாம், அவர்கள் வெளிநாடுகளுக்கோ வேலைகளுக்கோ போகும்போது அது இன்வாலிட் ஆயிடும். அதை மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கான தீர்வை ப்ரொஃபசர் அருண் எங்க இருந்து உட்கார்ந்து இல்ல இப்ப அங்க நண்பர் ரவி சொல்லும்போது தேசிய கல்விக் கொள்கை எவ்வளவு அற்புதம் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரை அறியாமலே மும்மொழி கொள்கைன்னு சொன்னாரு. மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு தான் என்பதை பாஜக ஆளுகிற மகாராஷ்டிரா இப்பதான் நிரூபிச்சிருக்கு. அங்கேயே கடுமையான எதிர்ப்பு. கடைசி அவர் என்ன சொல்லிட்டாரு, மராத்தி மட்டும்தான் கட்டாயம், எதுவும் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆகவே உங்களுடைய மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு. இதை இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாம் எதிர்க்கின்றன. இந்த ஒரு கொள்கையை போயிட்டு பிரமாதம்னு நீங்களே பேசிட்டு இருந்தால் மக்கள் ஏற்கமா. இன்னும் மிக முக்கியம், அதில் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னா ஒரு விஷயம், மற்ற மொழிகளை பற்றிலாம் அதிகம் பேசாது, சமஸ்கிருதத்தை பற்றி மட்டும் 2-3 இடங்களை ரொம்ப பிரமாதமாக சொல்லி கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லி தருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும்னு எழுதி வச்சிருக்கீங்க. இது வந்து சனாதன கல்வி முறை. நீ வர்ணாசிரமத்தை கொண்டு வருவதற்கான வேலை. அதனாலதான் 3, 5, 8ஆம் வகுப்புல எல்லாம் கொண்டாந்து பரீட்சை பொது தேர்வுன்னு வச்சு அவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. அதை பத்தி பேசணும்னா தனியா பேசணும். நீங்க பாட்டு போகாதீங்க. அற்புதமான கல்வி கொள்கை. நான் படிச்சுட்டு தான் ரவிச்சந்திரன் சொல்றேன். இல்ல சொல்றேன். திமுக செய்தி தொடர்பாளர் திரு டிடிஎஸ் ரவிக்கு சொல்றார். அவரும் படிச்சிருப்பாரு. நாம வந்து இல்ல அவரும் படிச்சிருப்பாரு. ஆனா விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஆதரவானது, அது சனாதன சிந்தனைக்கு ஆதரவானது, வர்ணாசிரமத்துக்கு ஆதரவானது. அதனாலதான் அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்க. நாம கண்டிப்பாக அதை எதிர்ப்போம். ஒரே ஒரு யூஜிசியை பத்தி ரொம்ப இல்ல யூஜிசியை பத்தி சகோதரி பயங்கரமா மிரட்டல் தோணியில பேசினாங்க. அது வெறும் ரூல்ஸ் தான், கைட்லைன்ஸ் தான். அதை ஏற்பதும் ஏற்பாததற்கும் மாநில அரசுக்கு உரிமை உண்டு. அதற்காகவும் போராடுவோம். வந்து பாருங்க, பாப்போம்.